கன்னியாகுமரி பேரூராட்சியில் வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை பொது இல்லத்திற்கு விடாமல் வாடகைக்கு இருந்தவர்களுக்கே வழங்க கோரி கடையடைப்பு போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரூராட்சிக்கு எதிராக வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி பேரூராட்சியில் வியாபாரிகள் சங்கத்தினர் கடைகளை அடைத்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இந்த போராட்டம் எதன் காரணமாக நடத்தி வருகின்றனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளில் ஏற்கனவே அமலில் இருப்பது போன்று 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 15% வாடகை உயர்த்தி அதே நபருக்கு வழங்குவது போல் மீண்டும் கடைகளை வாடகைக்கு விட வேண்டும். மேலும் பொது ஏலத்திற்கு இந்த கடைகளை விடக்கூடாது என பேரூராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி இன்று வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வணிகர்களுக்கு குறைதீர்க்கும் கூட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் போது காந்தி மண்டபம் முன்றிருந்த அந்த முக்கோண வடிவிலான பூங்கா சீரமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதை சுற்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வரும் வாகனங்களை பூங்கா முன்பு நிறுத்தி நுழைவாசல் வழியாக யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனை அந்த பகுதியிலிருந்து அனுமதிக்க கூடாது, அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த படித்துறை சுற்றுலா பயணிகள் குளிக்கும் இடங்களில் ஆபத்தான இடங்களில் உள்ளது. அந்த இடத்தை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் கன்னியாகுமரியில் வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்குள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் எந்த பொருட்களும் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.